டியூப் தமிழ் வணக்கம். 28ஆம் திகதி மார்ச் மாதம் சனிக்கிழமை இன்று காலை நடைபெற்ற ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர்க்களத்தின் மிக முக்கியமான 5 செய்திகள். முதலாவது அதிர்ச்சி தரும் செய்தி, அமெரிக்காவினுடைய துணை மாநிலமாகிய லூசியானாவில் அமெரிக்காவினுடைய அதிபாரமான குண்டுகளை வீசுகின்ற B-2 என்கின்ற பெரும் விமானங்கள் இருக்கின்ற பகுதியில் அலை அலையாக ஆளில்லா விமானங்கள் பறந்து சென்று இன்னொரு பக்கமாக மறைந்திருக்கின்றன. இந்த ஆளில்லா விமானங்களை ஏவியது யார்? அமெரிக்காவின் தரப்பில் இது நடைபெற்றதாக இல்லை. எனவே மர்ம விமானங்கள் என்று கூறப்படுகின்றது. திடீரென தாக்குதல் நடக்குமா நடக்காதா என்கின்ற கலக்கம் ஒன்று நிலவுவதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் மிகவும் திறமையாக இந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ABC செய்தி ஸ்தாபனத்தினுடைய இரகசிய ரிப்போர்ட் என்கின்ற அறிக்கையில் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய மண்ணில் ஈரானுடைய தாக்குதல் நடைபெற்று விடுமாக இருந்தால் அது இந்த போர்க்களத்தில் மிகப்பெரிய திருப்பமாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானால் இன்றுள்ள நிலையில் அமெரிக்காவினுடைய மண்ணில் தாக்குதல் நடத்த முடியாது என்று அறுதியாக கூற முடியவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. இன்றைய முக்கிய செய்திகளில் 2வது இடத்தை பிடிப்பது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இனிமேல் நாங்கள் நேட்டோவில் இருந்து என்ன பயன் என்று விரக்தி ததும்ப கேள்வி கேட்டிருக்கின்றார். அமெரிக்க அணிக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்துவது போல ஈரானுடைய போர்க்களம் இருக்கின்றது. ஈரானுடைய நோக்கம் மேற்கு நாடுகள் விரக்தி அடைந்து ஆளையால் மோத வேண்டிய சூழலை உருவாக்குவதாக இருக்கின்றது. அதற்கு துணையாக இந்த பேச்சு அமைந்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற பொழுது 4 வாரங்களாக நாங்கள் ஈரான் போர்க்களத்தில் நிற்கின்றோம். இன்னமும் நேட்டோ ஒரு கல்லை கூட எடுத்து போடாமல் இருக்கின்றது. ஆனால் நேட்டோ அமைப்பை கட்டி பாதுகாப்பதற்கும் துணை போவதற்கும் பல 100 பில்லியன் டாலர்களை நாங்கள் கொட்டி இறைத்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாமே விழலுக்கு இறைத்த நீராக போயிருக்கின்றது. இனிமேல் நாங்கள் அதில் ஏன் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். இன்றைய போர்க்களத்தில் அடுத்து முக்கியமானது சவுதி அரேபியாவில் அமைந்திருக்கும் அமெரிக்காவினுடைய பிரின்ஸ் சுல்தான் US படைத்தளத்தின் மீது ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் படுமோசமான தாக்குதலை நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் நடத்தி இருக்கின்றன. 10 அமெரிக்க படை வீரர்கள் கொத்தாக காயமடைந்திருக்கின்றார்கள். 2 பேர்களுடைய நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக ஊடகங்களுக்கு குறிப்பிடப்படுகின்ற காய அறிக்கை கூறுகின்றது. ஆனால் உண்மை இதற்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அமெரிக்காவினுடைய இந்த பலம் மிக்க படைத்தளத்தை ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் ஊடுருவி பாய்ந்திருப்பதுதான் தற்போதைய நிலையில் அதிர்ச்சியான ஒன்றாக இருக்கின்றது. அமெரிக்க படைகளுக்கு பாதுகாப்பற்ற இடமாக மத்திய கிழக்கு முகாம்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருப்பதன் அடையாளமாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானுடைய 2 அணுசக்தி நிலையங்களின் மீது இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இவற்றிற்கு அருகாமையில் தான் தாக்குதல்கள் விழுந்திருக்கின்றன. ஈரானுடைய புஷ்கார் என்கின்ற அணு உலை இருக்கும் இடத்திற்கு அருகில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. வெறும் 10 நாட்கள் இடைவெளியில் 3வது தடவையும் இதை தாக்கி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அணுகுண்டு வீசாமலே அட்டோம் விபத்து ஒன்றை உருவாக்குவதற்கான எத்தனத்தில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஈரான் அணுகுண்டை செய்வதை தடுக்க புறப்பட்டவர்கள் இப்பொழுது அணுகுண்டை வெடிக்க வைக்கின்ற வேலையை செய்கின்றார்கள் என்றால் முன்னர் இவர்கள் தடுக்க புறப்பட்டது நாடகமா இல்லை இது நாடகமா என்ற கேள்வியை அது ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுபோல ஈரானுடைய இன்னொரு அணுசக்தி நிலையம் அமைந்திருக்கின்ற அரக் மற்றும் யாஸ்ட் ஆகிய பகுதிகளிலும் இவர்களுடைய தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றது. இதற்கு பதிலடியாக குவைத்தில் இருக்கின்ற புபியான் தீவின் மீது ஈரானுடைய தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த தாக்குதலினுடைய சேத விவரங்கள் தெரியவில்லை. அமெரிக்க தளங்கள் இருக்கும் இடத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இரு தரப்பும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இது நேற்று இரவு முழுவதும் நடந்த பெரும் போர்க்களமாக இருக்கின்றது. இன்றைய செய்திகளில் 4வதாக முக்கியம் பிடிக்கின்றது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி புதிய தாக்குதல்கள் அரங்கேற போகின்றன. மத்திய கிழக்கில் அமைந்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய பாரிய தொழிற்சாலைகள் எல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாக போகின்றன. எனவே அந்த தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் எல்லாம் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுங்கள், அந்த இடம் தாக்குதலுக்கு உள்ளாக போகின்றது என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய படைத்தளங்களையே ஈரானுடைய ஏவுகணைகளை தடுப்பதற்கும் பல்லாயிரக்கணக்கில் புறப்படுத்திக் கொண்டிருக்கின்ற
ஆளில்லா விமானங்களை தடுப்பதற்கும் இயலாதிருக்கின்ற நிலையில் சாதாரண தொழிற்சாலைகளின் மீது தாக்குதல் நடைபெறுமாக இருந்தால், அங்கும் ஏவுகணை கட்டமைப்புகளை அமைக்க வேண்டி வருமாக இருந்தால் இந்த போரை நடத்துவது அமெரிக்காவிற்கு மிகவும் கடினம். அந்த அளவு தூரம் அமெரிக்காவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தும் விதமாக ஈரானுடைய வான்பரப்பை கட்டுப்பாட்டில் கொண்டு வராத காரணத்தினால் அமெரிக்கர்கள் பெரும் பலி சுமந்து நிற்கின்றார்கள். இந்த தகவல் இன்றைய காலை நியூயார்க் டைம்ஸில் வெளியாகி இருக்கின்றது. இனிமேல் மத்திய கிழக்கில் வர்த்தகம் நடத்த முடியாது என்று அமெரிக்காவினுடைய பிரபல வர்த்தகர் டெஸ்லா நிறுவனத்தினுடைய தலைவர் ஏலன் மஸ்க் இந்திய பிரதமர், அமெரிக்க அதிபர் ஆகியோருடன் இணைந்து முக்கிய பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார். தன்னுடைய முதலீடுகளை இந்தியா நோக்கி மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இன்றைய முக்கிய செய்திகளில் 5வது இடம் பிடிப்பது, நாடுகள் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்து தங்களுடைய நாடுகளுக்கான ஆயில் டேங்கர்களை விடுவிக்கும் வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றன. அந்த வகையில் தாய்லாந்து நாடு அமெரிக்கா, இஸ்ரேல் பற்றி கவலைப்படாமல் ஈரானுடன் நேரடியாக பேசி ஒப்பந்தத்தை செய்து தன்னுடைய ஆயில் டேங்கர்களை விடுவிக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கின்றது. இப்போதுள்ள நிலையில் தாய்லாந்தில் இருக்கின்ற ஆயில் ரிசர்வ் 100 நாட்களுக்கு மட்டுமே போதும். ஏதாவது தடங்கள் வந்து விடுமாக இருந்தால் நாடே ஸ்தம்பிக்க வேண்டிய நிலை வரும். இப்பொழுது பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட அபாயமான நிலை வரும் என்பதனால் இந்த ஒப்பந்தம் செய்யப்படுகின்றது என்றும், ராஜதந்திர ரீதியில் பேசி தங்களுடைய கப்பல்களை விடுவிக்க இருப்பதாகவும் தாய்லாந்து கூறியிருக்கின்றது. தாய்லாந்து கப்பல் விடுவிக்கப்பட்டதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது. அதேவேளை இன்றைய முக்கிய தாக்குதல்களில் ஹவுதி ஆயுததாரிகளினுடைய முதலாவது தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி நடைபெற்றிருக்கின்றது. இவர்களுடைய ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி புறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை விட்டு வெளியேறுவதற்கு முயற்சி எடுத்தால் என்னதான் செய்யலாம் கவன திசை திருப்பலுக்கு என்பதற்கு ஆதாரமாக தன்னுடைய அடுத்த தாக்குதல் இலக்கு கியூபா என்று அறிவித்திருக்கின்றார். இந்த 5 விடயங்களும் கடந்த 24 மணி நேரங்களில் முக்கியம் பெற்றிருக்கின்றது. அடுத்து வரும் நாட்களில் அமெரிக்கா மிகப்பெரிய குண்டுவீச்சை நடத்த போகின்றது என்றும், அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாக போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்ட் டஸ்க் கூறியது நேற்றைய செய்தியாகும். அடுத்து என்ன நடைபெற போகின்றது, அமெரிக்க அதிபர் எப்படி தாக்குதலை நடத்த போகின்றார், அவர் இழைத்திருக்கும் தவறு என்ன, மேற்கொண்டு இழைக்கக்கூடிய தவறுகள் என்ன என்பது குறித்த சர்வதேச ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அடுத்த செய்தியில் காத்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.